ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் உங்களுக்கு. கண்டிப்பா இங்க தல ஃபேன்ஸ் இருப்பீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ஸ் இருக்கு. ஒரு சாபம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் எப்பல்லாம் தல படத்துக்கு முதல் நாள் போறேனோ, அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அது என்னென்ன பிரச்சனை எனக்கு காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? இது இந்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது தெரியல. பட் இத நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா இது விடாமுயற்சி இப்போ வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா, அன்பார்ச்சுனேட்லி லைக்கா அவன் வந்து ஓகே வன்மத்தை காமிக்க வேண்டிய நேரம் இல்லை. முதல்ல 2007 பில்லால ஆரம்பிக்கலாம். பில்லால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் படிச்சுட்டு. அதாவது எங்க மாமாவோட மளிகை கடையில. சோ என்னோட வேலை என்னன்னா எங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை ஜாமான் வந்து வீட்டுக்கு போய் போடுவார்ல, அதை வந்து நான் டெலிவரி பண்ணுவேன். என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள் நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இப்போ உள்ளவங்க பார்த்திருக்க மாட்டாங்க மெஜாரிட்டியா. அந்த பின்னாடி உள்ள கேரியர் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். முழு சைக்கிள். இப்போ நீங்க சின்ன வயசுல 90s கிட்ட இருந்தா நீங்க சைக்கிள் வாடகை எடுத்திருப்பீங்க. ஆறு சைக்கிள் கொடுங்க, காசு சைக்கிள் கொடுங்க, முக்க சைக்கிள், முழு சைக்கிள். ஓகே, முழு சைக்கிள்ல அது எனக்கு கொஞ்சம் ஹைட் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டப்பட்டு ஓடிட்டு போவேன். அந்த சைக்கிள் வந்து என்கிட்ட இருக்கும். அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு சைக்கிள் வந்து அந்த டைம்ல இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அந்த சைக்கிளை வச்சுட்டு அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கும்போது பில்லா டைம் வருது. ஓகே, உங்களுக்கு சத்தியம் தியேட்டர் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, சத்தியம் தியேட்டர்ல இப்ப மாதிரி நம்ம வந்து எல்லாரும் டிக்கெட் வந்து 120 ரூபா, 150 ரூபா, 200 ரூபான்னு கொடுத்து போறது இல்ல. அந்த டைம்லலாம் 10 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு பெரிய மவுஸ். ஓகே, அந்த டைம்ல யார்கிட்டயும் மெஜாரிட்டியா காசு இருக்காது சின்ன பசங்க கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 ஹவர் 4 ஹவர் அதுக்கும் மேல. சோ அந்த 10 ரூபா டிக்கெட் எப்படி கொடுப்பாங்கன்னா காலையில 6 மணிக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடியே லைன் வந்துடும். நைட்டே வந்து உட்காந்துருவாங்க அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு. உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா? சோ அந்த 6 மணிக்கு நான் போகணும். ஓகே, அந்த 10 ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கு. ஏன்னா பில்லா படம் தலை படம், நான் தலை ஃபேன். சோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். தலையோட ஸ்டில் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ வேற லெவல்ல இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் ஸ்டில்ல ட்விட்டர்ல வர மாதிரிலாம் இல்ல, பேப்பர்ல வரும். அந்த மாதிரி தான் பார்த்துட்டு நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு போறேன். சத்தியம் தேட்டருக்கு காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு வண்டி எடுத்துட்டு போறேன். சரியான கூட்டம். 5 மணிக்கு நிக்கிறேன்னா வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் மூவ் ஆகுது. 10 ரூபா டிக்கெட் வருது, கிட்ட வருது. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு ஆஹா டிக்கெட் கிடைச்சிருமே. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸைட்ல டைம் நோட் பண்ண மறந்துட்டேன். என்னோட லைன் டிக்கெட் கிட்ட வரும்போது மணி 9:30. ஓகே, டிக்கெட் வாங்கி கையில பார்த்தா அவங்க வந்து 10 ரூபாய் வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்துருவாங்க. எந்த ஷோ இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இங்க 10 ரூபா டிக்கெட் சத்தியம் தியேட்டர்ல யாராவது பார்த்திருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படியே பிங்க் கலர்ல ஒரு ஸ்லிப் இருக்கும், அதை கொடுத்துருவாங்க. அவங்க என்ன படம்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா பில்லா தான் அதுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு அவங்க வெயிட்டிங். ஸோ பில்லா கொடுத்துருவாங்க. எதுவுமே சொல்ல பார்த்தா 6:30 மணி ஷோ ஈவினிங். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெயிட் பண்ணேன். பார்த்தா 6:30 மணி ஷோ. பிரச்சனை அது இல்ல. பார்த்தா மணி வந்து 9:30 மேல ஆயிடுச்சு. கடை சாவி என்கிட்ட இருக்கு. கடை திறக்கல. போன்லாம் என்கிட்ட கிடையாது. அப்போ எங்க மாமா கடை முன்னாடி இப்படி நிக்கிறார். போனோன்னு சரியான அடி. அங்கதான் கர்ஸ் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கர்ஸ் இன்ன வரைக்கும் ஃபாலோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன படங்கள் அப்படின்னா, ரெண்டாவது நம்ம பில்லால இருந்து வேதாளத்துக்கு வரும். அவன் எட்டி பாக்குறான். இவன் என்னடா சாமான் எடுக்கிறான். ஒண்ணு டீய குடிங்க இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிமை ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க. வெயிட்டிங்லயே வெறியாவது. நிறைய படம் நடுவுல இருக்கு. அந்த கர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பர்சனல். ஓகே, சோ வேதாளத்துல என்ன பிரச்சனைனா, நான் அப்ப வேலைக்கு சேர்ந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனில. தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது வேதாளம். ஓகே, தீபாவளிக்கு கடைக்கு போறேன். நான் வேலை பார்த்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேடு கடை. அது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அடுத்த நாள் தான் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு தான் லீவு. அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் லீவு கிடையாது. சோ நான் போறேன். தலைப்படம் ஃபர்ஸ்ட் நாள் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. சோ காலையில அங்க போயிட்டு அந்த கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டர்ல எப்படியோ பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டே இருக்கேன். அந்த ஓனர் என்ன பாக்குறாரு. ஓகே, என்னப்பா பண்றான்ப்பா, என்னப்பா பிரச்சனை சார்? காலையில சரியான வயிறு வலி சார், முடியல. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி இல்ல, லீவ் போட்டேன், சேல்ஸ் அதிகமாகும்னு பார்த்தா கடையில ஒருத்தன் கூட வரல, எவனும் வாங்க வரல. அது ஒரு விஷயம். அதான் சார் வயிறு வலி தாங்க முடியல சார். காலையில இருந்து ஒரு 4 வாட்டி லூஸ் மோஷன் வேற போயிட்டேன் சார் அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம். சரிப்பா இன்னைக்கு வீட்டுக்கு போப்பா அப்படின்னு. வீட்டுக்கு போ. சந்தோஷம் தாங்க முடியல. வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா தேவிக்கு போனேன். டிக்கெட் இல்ல, பிளாக்ல தான் வாங்கணும் டிக்கெட். அங்க கேக்குறேன் பிளாக்ல 800 ரூபான்றா. இங்க கேக்குறேன். ஒருத்தன் தேவி பாரடைஸ்ல இருக்குன்ட்டா. ஃபர்ஸ்ட் ஷோ 450 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைப்படம்னா எவ்வளவு வேணாலும் கொடுத்துருவேன். காசு சேர்த்து வச்சிருந்தேன், கொடுத்து வாங்கிட்டேன். 450 ரூபா வாங்கிட்டு மேல போயிட்டு தலைப்படம் ஆளுமா டோலுமா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப் எல்லாம் நான் முடிஞ்சதுல ஆட் பண்றேன். பயங்கர என்ஜாய்மெண்ட். சான்ஸே இல்ல. ஏன்னா அது வெறித்தனமா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பிரச்சனை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், தேவி தியேட்டர்ல ஒரு எக் பப் சாப்பிட்டேன். ஓகேயா, எக் பப் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் என்ன சொல்லி பொய் சொன்னனோ ஓகேயா, அது எனக்கு நடந்துருச்சு. கண்டினியூஸா 3 days செத்துட்டேன் ப்ரோ. இப்படிதான் கிடந்தேன். இல்லாம நிம்மதியா முடியலடாடே அப்படின்னு எது போட்டாலும் அப்படியே டெபாக். அவ்வளவுதான். என்னடா இது, ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லக்கூடாதுன்னு அங்கேருந்து நான் முடிவு பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆனா திருந்தவன் நினைக்கிறீங்களா? திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. நெக்ஸ்ட் விவேகம் வந்து ரொம்பவே பர்சனல் ப்ரோ. தலை வந்து 6 பேக் போட்டு ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்பெல்லாம் என்கிட்ட போன் வந்துருச்சு. விவேகம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். வா
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே கம்பெனிக்கு 2 நாள் லீவ் சொல்லிட்டேன். ஓகே, அந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எப்போனா 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிப்ரவரி டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அதனால ஈஸியாக கிடைச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என் கூட ஒரு தலை ஃபேன் இருக்கான், அவன் சொன்னா அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடும், டிக்கெட்டே கிடைக்காது, நம்ம வந்து டிக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மார்னிங் ஒரு ஷோ, ஈவினிங் டிக்கெட், மதியானம் ஒரு டிக்கெட், நைட் ஷோக்கு ஒரு டிக்கெட், ஒன்னுன்னு மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி சரி இதை வச்சு நம்ம காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு காசை போட்டு வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ போறேன் சங்கம் தியேட்டர்ல. காலையில போனா படம் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சங்கம் தியேட்டர்லயே நான் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கியிருந்தேன். என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துருச்சு. அங்க விடிய காத்தால ஷோல பாத்திருப்பாங்க போல, இங்க வரல. நான் டிக்கெட் பேசி வச்சிருந்தவன்லாம் வரல, காசும் தரல. பில்லா படத்துல தலை எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரிதான் விவேகம் பார்த்தேன். இப்படி கையை வச்சுக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு சீட்டு என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 2500 ரூபாயில 3500 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட். தேவி பாரடைஸ் போய் கெஞ்சிறேன், தேவில ஒரு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், அடுத்த டிக்கெட் தயவு சேர்ந்து வாங்கி, எவனும் வாங்க மாட்டான், மே கொடுத்தா அதே விலைக்கு கொடு அப்படின்னு. கடைசியில் அதே விலைக்கு எல்லா டிக்கெட்டையும் கொடுத்தேன். அப்ப ஏன்னா நான் வாங்கினது எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினேன் அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக் வலிமை அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. நன்னாரி நானே தாண்டி நன்னாரோ தானே நானே நன்னாரி நானே தாண்டி நன்னாரோ தானே தானே. இதெல்லாம் நடந்தது. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் விஸ்வாசம் எல்லாம் வந்துச்சு. விஸ்வாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விஸ்வாசம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்து போனேன். காசி டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு டைரக்டர் சிவா என் பக்கத்துல இங்க உட்காந்து பாத்துட்டு இருந்தாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தயவுசெய்து தலைவத்தி 300 படம் எல்லாம் எடுத்துறாதியா, நல்லா இருப்பையா, கெஞ்சி கேட்கிற ப்ளீஸ் ப்ளீஸ், டாக்டர் திவாகர் சொல்ற மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைரக்டர் சிவா மேல பர்சனலாலாம் எந்த ஹேட்டும் இல்லை. ஆனா கங்குவால பண்ண விஷயங்கள்லாம் அப்பா எப்பா டே தலையை மட்டும் வச்சு பண்ணிடாதா, பொண்ணு போடுவானுங்க, ட்விட்டர்ல தலையை காமிக்க முடியாதா டே, ப்ளீஸ் ரக்கு ப்ளீஸ் 5 lakhs என்கிட்ட கொடுங்க. இப்போ நானும் கங்குவாலாம் பார்த்துட்டு ஏதாவது டிஃபெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தவக்கலைக்கு. பட் சத்தியமா முடியல லெட்டர்லாம். ஆனா அந்த படம் பார்த்ததுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். ஓகே, எங்க விட்டோம் வலிமைக்கு. என்னோட பிக்கெஸ்ட் அடினா இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ். என் உயிரே போயிருக்கும், ஜஸ்ட் மிஸ். ஓகேயா, நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளனா நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். வலிமையில ஃபர்ஸ்ட் ஷோ வலிமை பயங்கர ஹைப்பு, உங்களுக்கே தெரியும் என்ன ஹைப்புனா. ஹெச் வினோத் ரொம்ப நாள் கழிச்சு படம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடு அப்டேட் கொடு அப்டேட் கொடுன்னு சொல்லிட்டு மோய் நலிகளாம் அப்டேட் கேட்டு இருந்தோம்ல. வலிமை அப்டேட், வலிமை அப்டேட்டியா அந்த மாதிரி நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா 1500 rupees கொடுத்து ரோகிணியில ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க. ஏன்னா ரோகிணியில பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த ட்விட்டர் பண்ணாடிங்க எல்லாம் சேர்ந்து ஹைப் ஏத்தி விட்டானுங்க. ரோகிணியில பார்த்தா மாசா இருக்கும், தலைன்னா ரோகிணி தான், தலை தான் அப்படின்னு, அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்துட்டு போனேன். முதல்ல என் வண்டியை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சுத்தமா நொறுக்கிட்டானுங்க, அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் உயிர் போயிருக்குன்னு சொன்னல, நான் என்ன வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஷோக்கு உள்ள உடம்போது தள்ள ஆரம்பிச்சாங்க. ஓகே, தள்ள ஆரம்பிக்கும் போது அந்த டோர், ரோகிணியோட டோர் சுக்குநூறா உடஞ்சிருக்கும். அங்க நான் முன்னாடி நிப்பேன். அந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா நான் அங்கேதான் ஓரமா இப்படி நின்றுட்டு இருப்பேன். ஜஸ்ட் மிஸ்னா கிழிச்சிருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. இவனுங்க டிக்கெட் வாங்காம எல்லாரையும் உள்ள விட்டானுங்க. ஓப்பனிங் ஷோனால வெளியில மொத்த கூட்டம் கேதர் ஆயிருக்கும்ல, அது எல்லாத்தையும் உள்ள விட்டானுங்க. செலிப்ரேஷன் ட்விட்டர்ல வீடியோ போடணும்ல, இந்த மாதிரி ரோகிணி தேட்டர்ல நடந்திருக்குன்னு. அதனால அந்த பண்ணாடிங்க டிக்கெட்டை கலெக்ட் பண்ணாம ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 3000 பேர் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ப்ரோ. 2500 ரூபாய் கொடுத்து வாங்கினது தலைய ஃபர்ஸ்ட் ஷோல இப்படி பாக்குறதுக்கு. ஆனா எல்லா பண்ணாடிங்களும் சேர் மேல ஏறி குதிச்சு இப்படி நின்னானுங்க. நான் 2500 ரூபாய் கொடுத்து பார்த்தது தலையோட ஃபர்ஸ்ட் மூஞ்சி இல்ல, அவன் இங்க வச்சிருந்தான். இப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என் சேரை உடைச்சிட்டானுங்க. அந்த போட்டோவை ஆட் பண்றேன். இப்படி உடஞ்சு போச்சு ப்ரோ. இப்படிதான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் 2500 ரூபாய் கொடுத்து. அன்னைக்கு முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஷோ போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த தலை படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹைப் எல்லாம் வந்துடும், தலை ஃபேன்னா வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செருப்படி வாங்கினது துணிவுல. துணிவுல என் லைஃப்ல நான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட அடியே வாங்கினது இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனதே இல்லை. துணிவுல அது நடந்துச்சு. துணிவுல என்ன பிரச்சனைனா, அந்த தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாலை ஆர்டர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஓகேயா, தலைக்கு. சோ அங்க விஜய் ஃபேன்ஸ் பிரச்சனை ஏதோ பண்றாங்க. ஏன்னா அந்த டைம் வாரிசு ரிலீஸ் ஆகுது. விஜய் ஃபேன்ஸ் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க அந்த மாலையை. ஏன்னா விஜய்க்கு அந்த மாதிரி போடல, 7 லட்சம் ரூபாய்க்கு தலைக்கு மாலை போட்டிருக்காங்க ஒரு இதுக்கு கட்டவுட்டுக்கு. சோ அதுலதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்க இருந்து பொலிட்டிக்கல்ல ஏதோ பிரஷர் வருது, இந்த மாலையை எடுக்க சொல்லி, இந்த மாலையை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, இந்த மாலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டோ வச்சுட்டேன். இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு தள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு மாசா போட்டோ எடுத்துட்டு
துணிவு வேற அதே ஹெச்வி நோத்து. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சா, ஓகே, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பீக் லெவல்ல இருந்துச்சு. எனக்கு துணிவு பிடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன். அந்த மாலை எடுக்கணும்னு அங்க வந்து பாத்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாம் விடல, மாலை எடுக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. நடக்குது, கேட்டை பூட்டி எல்லாரையும் வெளி தள்ளிட்டாங்க. ஷோ நடக்குமா நடக்காதான்னு தெரியல. 1000 ரூபாய்க்கு மேல கொடுத்து மறுபடியும் டிக்கெட் வாங்கிட்டேன். ஷோ நடக்காது, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிருச்சு எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளவுதான், போச்சு பல காசெல்லாம் அப்படின்னு நினைச்சும் போது அங்கேருந்து அந்த தலை ஃபேன்ஸ் இந்த போலீஸ் எல்லாம் பேசி இது பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு பண்ணாடை வந்து தலையோட போர்டு தூக்கி இப்படி போட்டான். அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டோர் திறக்கும் போது ஓகே மொத்தமா கூட்டம் அப்படியே அந்த டோரை நோக்கி தள்ளுது. போலீஸ்காரன் லட்டி அடிச்சுட்டு வந்து பொல்லுக்குன்னு வச்சான். நான் பாட்டுக்கு பின்னாடி தான் ப்ரோ நின்னேன். நான் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருந்தேன். என்ன வந்து அடிச்சான் ப்ரோ, சொர்க்கம் நட்டி ப்ரோ, இங்க அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் போக மாட்டான் முன்னாடி. நான் ஷோவே வேணாலும் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஷோவில் அவனுக்கு எல்லாம் போன உடனே உள்ள போனேன். அந்த அடி எனக்கு என் லைஃப்ல மறக்கவே முடியாது. நான் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன், அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணேன், தலை படத்துக்கு போற ஃபர்ஸ்ட் ஷோ அதுதான், அதுக்கப்புறம் போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா நான் திருந்தல, விடாமுயற்சிக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ போகலாம் ட்ரை பண்ணேன். நல்ல வேலை. ஏதாவது எனக்கு நடக்குமான்னு தெரியல. கண்டிப்பா விடாமுயற்சிக்கு இல்ல குட் பேட் இல்லைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ போவேன். ஏதாவது நடந்ததுன்னா இந்த கர்ஸ் கண்டினியூ ஆகுதான்னு சொல்றேன். நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நீங்க இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதான். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால்.